பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடிய தாயிபாக அவன் இருக்கிறான் அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த வசீஃபாவை 7 முறை ஓதி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பர்டிகுலர் ஒரு துவா, பர்டிகுலர் காரியம், பர்டிகுலர் விஷயம் கண்டிப்பாக எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அல்லாஹ்விடத்தில் அழுது பிராபலிக்கும் போது ஒரு வேளை உங்களுடைய துவாவில் ஹைர் இருந்தால் அந்ததையே தருவான். அப்படி இல்லையா அதைவிட சிறந்ததை உங்களுக்கு தராமல் உங்களை மௌத்தாக்க மாட்டான் அல்லாஹு தாலா. கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ் 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 என்று கண்களில் கண்ணீரை உகுப்பவனின் கண்ணீரை நீ அழுதது போதும், முடிஞ்சிட்ட போ, நீ முடிஞ்சிட்ட, உன் பாவத்தின் காரணமாக நீ அழிந்து போயிட்ட அப்படின்னு எந்த காலத்திலும் சொன்னது கிடையாது. அல்லாஹ்வின் மாமன்றத்தில் ஃபிரௌனே ஒரு வேளை உயிர் கொடுக்கப்பட்டான். உங்களுக்கு நான் சொல்றேனே, ஃபிரௌனே ஒரு வேளை அதிசயமாக உயிர் கொடுக்கப்பட்டுட்டான். மனம் திருந்தி போனான், மன மாற்றம் அவனுக்கு ஏற்பட்டுருச்சு. வர்றான், கைரோல இருந்து எகிப்தில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி வர்றான், பைத்துல் முகத்தஸை நோக்கி வந்து அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அழுகிறான். அவனையும் மன்னிச்சிருவாங்க. அந்த ரப்ப நீங்க சாதாரணமாக இட போட முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒன்றை எதிர்பார்த்து போகக்கூடிய நேரத்தில் 2 கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு மூமினின் உள்ளம் இன்பத்தால் பந்தாடுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த 2 எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இறைவனுக்காக ஒரு மூமின் தன்னை மாற்றிக்கொள்ளும் போது மட்டுமே அவனுக்கு கேட்டதை விட அதிகப்படியாக கிடைக்கிறது. ஒரு மூமின் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு மூமின் தனக்கான நியாமத்தை அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக தர வேண்டும் என்று ஒருவன் நாடினால் 3 விஷயங்களை அவன் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது நல்லபடியான மேலெண்ணம் வைக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இறைவன் எப்போதுமே எனக்கு எந்த குறையும் செய்ய மாட்டான். ஒருவேளை எனக்கு குறை என்று தெரிந்தாலும் கூட என் ரப்பை பொறுத்தவரை அது குறை அல்ல, என் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்பாட்டுக்கான ஒரு 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 வழி, ஒரு பாதை, முன்னேற்பாட்டுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி முதல்ல நினைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவனை அடிபணிந்த மக்களை கைவிடுவது கிடையாது. இது பல ஆயத்துக்களில் நிரூபணம் செய்ய, பல ஆயத்துக்களின் மூலமாக சமூகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லா தை அசு மிர் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள்ல நீ நிராசை அடைஞ்சிடாத. நிராசை அடைகிறதெல்லாம் ஷைத்தானுடைய காரியம், நீ நிராசை அடைஞ்சிடாத. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன், கருணையானவன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆயத்துக்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பூஸ்ட கொடுத்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அப்போ இறைவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் படுவது பாக்கியங்கள் அதிகமாக இவனுக்கு கிடைப்பதற்கு முதல் காரணியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமன்ன அதோடு நிறுத்திடுறதா, அதை வாயால் அதிகமாக சொல்லணும். எந்த ஒரு மோமின் இந்த வசீஃபாவை உளமாற தினசரி ஓதி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அல்லாவே போதும். அவன் எதை கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டம் அல்லாவினால் கொடுக்கப்படுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழித்தடத்தை இந்த வசீஃபா ஏற்படுத்தும். டெய்லி ஃபஜ்ருக்கு பிறகு இந்த திக்ரை குறைந்தபட்சம் 7 முறை, கூடியது 70 முறை செய்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய வரசூலா. அவ்வளோதான். அர்த்தத்தை பாருங்க. ரலீனா பில்லாஹி ரப்பா, என்னுடைய ரப்பாக, என்னை வளர்ப்பவனாக, எனக்கு வாழ்வாதாரம் தருபவனாக என்னுடைய அல்லாவை நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய வரசூலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரை நான் நபியாகவும் அல்லாவின் தூதராகவும் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற அந்த ஒரு வசீஃபாவை தினசரி உள்ளத்தாலும் வார்த்தையாலும் ஓதிவிடுவது. அதற்கு பிறகு 2வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆன் ஷரீஃபை
தினசரி ஏதாவது ஒரு நேரம் பார்ப்பது, ஓதிவிடுவது. இது பாக்கியங்கள் நிறைய கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான வழித்தடமாக இருக்கிறது சகோதரர்களே. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், கடைசி எண்டிங். ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வை மறக்காம குறைந்தபட்சம் நஃபிலான தொழுகை 20 ரக்காத்துக்களை 2 தொழுது முடிப்பது. அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அந்த காரியத்தை விட பெஸ்ட்டாகவோ அல்லது அந்த காரியத்தையோ அல்லாஹு தாலா நிகழ்த்தி விட்டான்னு சொன்னால் 20 ரக்காத்துக்கள் 2 அப்படியே பிரித்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் இந்த தொழுகையின் மீது ஒரு பெரிய அளவுக்கு அக்கறையோடு இருப்பது. மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய இந்த வசீஃபாவை தினசரி ஓதுவது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கான மிகச்சிறந்த வசீஃபா. டெய்லி லொஹர் தொழுதுக்கு பிறகு, ஏன்னா லொஹரில் தானே பசி ஏற்படும், அந்த பசிக்கும் இந்த சூறாவுக்கு ஒரு சின்ன பொருத்தம் இருப்பதை உங்களால் உணர முடியும். முன்பின் ஸலவாத்துக்களை முடிந்த நிலையிலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அர்த்தத்தை பாருங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால், வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக அவர்கள் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, இந்த நேரம் உங்களுடைய ரப்பின் புகழை கொண்டு அவனுடைய ஹம்தை கொண்டு அவனை நீங்கள் திக்ரு செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. வஸ்தக்ஃபிர்ஹு, மேலும் அவன்கிட்ட நீங்கள் மன்னிப்பும் தேடுங்க. இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அவன் பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடிய தாயிபாக அவன் இருக்கிறான் அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த வசீஃபாவை 7 முறை ஓதி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பர்டிகுலர் ஒரு துவா, பர்டிகுலர் காரியம், பர்டிகுலர் விஷயம் கண்டிப்பாக எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அல்லாஹ்விடத்தில் அழுது பிராபலிக்கும் போது, ஒரு வேளை உங்களுடைய துவாவில் ஹைர் இருந்தால் அந்ததையே தருவான். அப்படி இல்லையா, அதைவிட சிறந்ததை உங்களுக்கு தராமல் உங்களை மௌத்தாக்க மாட்டான் அல்லாஹு தாலா. கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. ஏனென்றால் என்றும் அல்லாஹ் 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 என்று அவன் அருள்வாசலை தட்டி கொண்டிருப்பவனுக்கு முடியாது போ அப்படின்னு சொல்வதை அல்லாஹு தாலா எந்த காலத்திலும் பிரியப்பட்டது கிடையாது. அல்லாஹ் 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 என்று கண்களில் கண்ணீரை உகுப்பவனின் கண்ணீரை நீ அழுதது போதும், முடிஞ்சிட்ட போ, நீ முடிஞ்சிட்ட, உன் பாவத்தின் காரணமாக நீ அழிந்து போயிட்ட அப்படின்னு எந்த காலத்திலும் சொன்னது கிடையாது. அல்லாஹ்வின் மாமன்றத்தில் ஃபிரௌனே ஒரு வேளை உயிர் கொடுக்கப்பட்டான். உங்களுக்கு நான் சொல்றேனே, ஃபிரௌனே ஒரு வேளை அதிசயமாக உயிர் கொடுக்கப்பட்டுட்டான். மனம் திருந்தி போனான், மன மாற்றம் அவனுக்கு ஏற்பட்டுருச்சு. வர்றான், கைரோல இருந்து எகிப்தில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி வர்றான், பைத்துல் முகத்தஸை நோக்கி வந்து அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அழுகிறான். அவனையும் மன்னிச்சிருவாங்க.
அந்த ரப்பை நீங்க சாதாரணமா இட போட முடியாது. அவனையும் மன்னித்து விடுவான் ரப்புல் ஆலமீன். அவனை விட ஒரு மனித சைத்தானை பார்க்க முடியுமா? அவனை விட பெரும் கேடுகட்ட ஒரு பாவியை நீங்கள் இந்த உலகத்தில் தேட முடியுமா? அப்பேற்பட்டவனையுமே மன்னிக்கக்கூடிய ரப்பு உங்களை மன்னித்து உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்காம இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இறை நம்பிக்கை உங்களிடத்தில் பொங்கி வழியட்டும். அதன் காரணமாக பரக்கத்து உங்கள் வாழ்க்கையில் பொங்கி வழியட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்ய மட்டும் மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.